Welcome back to Zero Point guys. March 5, 2025 Daredevil Born Again Season 1 ரிலீஸை தொடர்ந்து exactly 1 year later March 24, 2026 ரிலீஸ் விண்டோவோட சீசன் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. Daredevil நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ரீட் லெவல் MCU-வை இன்னும் ப்ராடன் பண்ண மேலும் நிறைய நியூ கேரக்டர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இது போகாதுன்னு ஏற்கனவே செத்து போன கேரக்டர்ஸ் நிறைய பேர்லாம் வேற ரிட்டர்னும் ஆகுறாங்க. ஒருவேளை மேயர் ஃபிஸ்கோட அந்த ஆன்டி விஜிலான்டி டாஸ்க் ஃபோர்ஸ் சூப்பர் ஹியூமன்ஸை எதிர்க்கிறதுக்கு புதுசாக வந்திருக்க வெளியாளங்களோட உதவியோட நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னால சூப்பர் ஹியூமன்ஸா மாறிட்டாங்களா, இல்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்க பார்ன் அகைன் சீசன் 3க்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்ட்ரீட் லெவல் சூப்பர் ஹீரோவான ஸ்பைடர் மேனோட என்ட்ரிக்கு அடித்தளம் போடுறாங்களா? ஆல் மிசபிள் டீடைல்ஸ் அப்புறம் பிளாட் தியரிஸ்னு எக்கச்சக்கமா இன்னைக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ண போறோம். பக் லிசல்ஸ். வில்சன் ஃபிஸ்கோட டாஸ்க் ஃபோர்ஸ் விஜிலாண்டேவெல்லாம் ஹண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேட் மர்டாக் அவனுக்கு ஒரு தனி டீம் வேணுன்றதை புரிஞ்சுக்கிறான். கிங் பின் கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஹானஸ்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் சிஸ்டம்குள்ள இருந்தே வேலை பார்க்க பிளான் பண்றாங்க. பெஞ்சமின் பாயிண்ட் டெக்ஸ்டர் ஏகே புல்ஸை ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். ஃபிஸ்க் போனதுக்கு அப்புறம் நியூயார்க்கோட கிங் பின்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னு சீசன் 1 எண்டிங்ல இருந்தே பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் இந்த சீசன் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்ல கேரன் அண்ட் மேட் மர்டாக் சீக்ரெட் ஹைட் அவுட்ல ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் பாட்டு கேட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்காங்க. மேயர் ஃபிஸ்கோட ஆன்டி விஜிலான்டி டாஸ்க் ஃபோர்ஸ் மெம்பர்ஸை பார்க்கலாம். நியூயார்க் ஸ்ட்ரீட்ஸ்ல பப்ளிக்கோட ரொம்ப கனெக்டடா ரெகுலர் காப்ஸை விட நல்லா க்ளோஸா இருக்காங்க. ஆனா இதுக்கு கான்ட்ரடிக்டரியா அப்கமிங் சீட்ஸ்ல இந்த டாஸ்க் ஃபோர்ஸுக்கு எதிராக பப்ளிக்லாம் போராட்டம் பண்றதை கூட பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பின்னாடியே வால்ஸ்ல எல்லாம் மேயர் ஃபிஸ்க் போஸ்டர்ஸை பார்க்கலாம். நியூயார்க்ல இனிமே சட்டத்துக்கு மேல இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்க கிரைம் ஃபைட்டிங் மாஸ்ட் விஜிலான்டேஸுக்கு எதிரான லா என்ஃபோர்ஸ்மெண்ட் போஸ்டர்ஸ் தான் இது சம்பந்தமா தான் சீசன் 1 எண்டிங்ல ஆன்டி விஜிலான்டி டாஸ்க் ஃபோர்ஸ் அதாவது AVTF ஃப்ரீயா மூவ் பண்ண மார்ஷியல் லா கூட மேயர் ஃபிஸ்க் அமல்படுத்தியிருப்பான். தன்னோட ஃப்ரீடமை சத்தியம் பண்ண வெனசா அண்ட் ஃபிஸ்கை முடிக்க பிரிசன்ல இருந்து தப்பிச்சு ஃபிஸ்கை முடிக்க போட்ட அட்டம் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் பெஞ்சமின் பாயிண்ட் டெக்ஸ்டரை நம்ம இங்க ஒரு கஃபேல பார்க்கலாம். பாசிபிளி நம்ம புல்ஸை ஒரு முக்கியமான கேரக்டரோட பண்ண போற டீம் அப்னால தான் இங்க வந்திருக்கணும். அதை பத்தி நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். இந்த ஷார்ட் கிளிம்ஸுக்கெல்லாம் அப்புறம் நம்ம டேர்டெவில் அட்டாக் பண்ண போடுறான். சீசன் 1 எண்டிங்ல வில்சன் ஃபிஸ்கோட உயிரை காப்பாத்தியும் மேட் மர்டாக் தான் டேர்டெவில் ஹெதர் கிட்ட சொன்னதும் இல்லாம அவனை கொல்ல ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறான். மிஸ் ஆனதுக்கு அப்புறம் டாஸ்க் ஃபோர்ஸை வீட்டுக்கு அனுப்பி முடிக்க கூட ட்ரை பண்ணிருப்பான். இது எல்லாத்துக்கும் அப்புறம் AVTF மேட்டோட ஹைட் அவுட் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க போல. கூட கேரன் இருந்தும் டேர்டெவிலோட ஹைட் அண்ட் ஹியரிங் சென்ஸை மட்டும் அட்டாக் பண்றதெல்லாம் வச்சு பார்த்தா பாசிபிளி AVTF தான் அவனை கண்டுபிடிச்சி இங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாஸ்க்டு கிரைம் ஃபைட்டர்ஸ் எல்லாரையும் நிறுத்த நினைக்கிற மேயர் ஃபிஸ்க் வேஷத்திலேயே ஒரு ஆள் டிவி ஸ்கிரீன்ல வரதை பார்க்கலாம். இந்த கெட்டப் என்னோட ஃபேவரட் டிவி ஷோ கேரக்டரை டீஸ் பண்ற மாதிரி இருக்கு. சும்மா சொன்னேன். சீசன் 1ல வந்த சீரியல் கில்லர் மியூஸ் மாதிரி இது ஒரு நியூ வில்லனா இருக்கலாம். இந்த ஷோவோட பிளாட்டை நான் ஃபிகர் அவுட் பண்ணதில்ல. இது பாசிபிளி இந்த ஷோல அதிகமாக ஃபேக் மாஸ்க் போட்ட நம்ம புல்ஸ் ஐயா இருக்கலாம்னு தோணுது. இந்த பர்டிகுலர் சீனை பத்தி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட்ல மாட்டி இறந்து போன டாஸ்க் ஃபோர்ஸ் ஏஜென்ட் திரும்ப வந்திருக்கான். இவனோட ரிட்டர்னை பார்த்தா இந்த ஷோ வெறும் ஸ்ட்ரீட் லெவல் ஃபைட்டிங்கை தாண்டி நெக்ஸ்ட் பிக் மூவி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு டைரக்ட் லீடப்பா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. AVTFல லீட் ஏஜென்ட்ஸ்ல 2 பேர் தான், ஏஜென்ட் ஃபவல் அப்புறம் கோல் நார்த். மேட் மர்டாக வீட்டுக்கு போய் முடிக்க ட்ரை பண்ண அட்டம்ப்ட்ல ஒரு பாம் பிளாஸ்ட்ல மாட்டிக்கிட்டு இறந்து போனதா தான் கோல் நார்த்தை நான் நினைச்சேன். ஆனா இங்க சேம் ஏஜென்ட் ரிட்டர்ன் ஆயிட்டான். அப்புறம் அதே ஆள் அகைன் இந்த சீன்ல கூட பார்க்கலாம். ஃபிஸ்கோட இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் வெறும் ரோக் காப் டீமா மட்டும் இருந்தா சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ் இருக்க விஜிலாண்டேஸை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு நியூ சயின்டிபிக் மைண்டை கைக்குள்ள வச்சுட்டு இந்த டாஸ்க் ஃபோர்ஸை ஒரு பவர்ஃபுல் சூப்பர் ஹியூமன் டீமா மாத்த ட்ரை பண்றான்னு எனக்கு தோணுது. இந்த AVTF டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இங்க மட்டும் இல்லாம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே செட் போட்டோஸ்ல கூட சேம் வண்டிங்ல யூஸ் பண்ணதா பார்க்க முடிஞ்சது. ஸ்பைடர்மேன் டேர்டெவில் ஸ்ட்ரீட் லெவல் யூனிவர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுனால பாசிபிளி இன்வால்வ்மெண்ட் இருக்கக்கூடிய லூக் கேஜ், அயன் ஃபிஸ்ட் எல்லாம் நார்மல் ஹியூமன்ஸை வச்சு அடிக்க முடியாது. அதனால தான் இந்த நியூ சூப்பர் ஹியூமன் டாஸ்க் ஃபோர்ஸை ரெடி பண்ண ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. போல ஆக்டர் மேத்யூ லிலார்ட் ப்ளே பண்ற மிஸ்டர் சார்ல்ஸை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து இந்த கேரக்டர் யாருன்னு நமக்கு பேரை தவிர எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் திஸ் குட் பி ஐதர் அவுல் ஆர் ஸ்ட்ராம்வின் ஃபேமிலியை சேர்ந்தவனா இருக்கலாம். காமிக்ஸ் படி ஜூன் 1964 ரிலீஸ் ஆன டேர்டெவில் இஷ்யூ 3ல இன்ட்ரடியூஸ் ஆன லீலன் அவுல்ஸ்லி ஏகே அவுல் நியூயார்க்கோட கிங் பின் ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளு. வில்சன் ஃபிஸ்கை ஓவர் த்ரோ பண்ண ட்ரை பண்ணி முடியாம அங்க இருந்து சான் பிரான்சிஸ்கோ போய் அண்டர்வேர்ல்ட் கிங் பின் ஆயிடுவான். அங்கேயும் டேர்டெவில் வர வரைக்கும் ஐ திங்க் இங்க பாக்குற மிஸ்டர் சார்ல்ஸ் பாசிபிளி ஃபிஸ்கை கவுக்குறதுக்கு மேயரை மர்டர் பண்ண ட்ரை பண்ற புல்ஸை கூட டீம் பண்ணிருக்கணும். அண்ட் அவளோட ஆர்டர்ஸ் மூலியமா
ஃபிஸ்கை கவுக்க ட்ரை பண்ணுற புல்ஸை டேர்டெவிலோட டீம் அப் பண்ணுறான். ஸோ பெஞ்சமின் டெக்ஸ் கஃபேல மீட் பண்ணுறது எய்தர் மிஸ்டர் சார்ல்ஸாக இருக்கலாம், இல்லைனா மேட் மர்டாக் சார்பாக அவனை பார்க்க வந்த கேரன் பேஜாக இருக்கலாம். ஆல்சோ ஃபிஸ்கோட ஏவிடிஎஃப்க்கு எதிராக மக்களை திருப்ப ட்ரை பண்ணுறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாஸ்க்டு ஃபிஸ்க் ப்ராபப்ளி புல்ஸையோட வேலை தான் எனக்கு தோணுது. ஃபிஸ்க் என்னைக்குமே ஒரு ப்ராப்பர் மேயர் ஆக மாட்டான். ஹி வில் ஆல்வேஸ் பி எ கிங் பின்னு மீன் பண்ணுற மாதிரி மேயர் கிங் பின்னு நேம் போர்டு கூட செட் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை மிஸ்டர் சார்ல்ஸ் கேரக்டர் லீலண்ட் அவுல்ஸ்லியோட ரிலேட்டடாக இல்லைனா பாசிபிளி ஒரு ஃபேன் தியரி படி இந்த கேரக்டர் பொலிட்டிக்கல் ஃபியூச்சர்ஸ் குரூப்போட மெம்பர்ஸில் ஒருத்தனான ஸ்ட்ராம் வின்னாக இருக்கலாம். ஃபிஸ்க் நியூயார்க்கை விட பெருசாக அவன் பொலிட்டிக்கல் பவரை எக்ஸ்டெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுற ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் தான் ஸ்ட்ராம் வின். நெக்ஸ்ட் ஷாட்டில் இந்த சீசனோட நெக்ஸ்ட் நியூ கேரக்டர் பார்க்கலாம். காஞ்சரிங் ஃப்ரான்ச்சைஸில் ஃபேமஸான லில்லி டெய்லர் ப்ளே பண்ணுற இந்த ரோல் யாருன்னு நமக்கு இன்னும் அஃபிஷியலாக ரிவீல் பண்ணலை. பாசிபிளி இது ஃபிஸ்கோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு கீழே பேக் போனாக இருக்கக்கூடிய கேரோலின் ட்ரெய்னர் ஏகேஏ லேடி ஆக்டோபஸாக இருக்கலாம். ஆப்வியஸ்லி சோனி ஸ்பைடர்மேனை ஓன் பண்ணிக்கிறதுனால அவன் அண்ட் அவனோட வில்லன்ஸை யூஸ் பண்ண விட மாட்டாங்க. இருந்தாலும் ரொம்ப நாளாக ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனுக்கு எம்சியூவில் நெக்ஸ்ட் ட்ரிலஜி கன்ஃபார்ம் பண்ணதுனால இது வரைக்கும் சோனி லைவ் ஆக்ஷனில் கொண்டு வந்த வில்லன்ஸை யூஸ் பண்ண முடியலனாலும் லைவ் ஆக்ஷனுக்கு வராதவங்களை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி லைக்லி திஸ் குட் பி லேடி ஆக்டோபஸ். ஹவவர் பார்ன் அகைன் ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் லில்லி டெய்லரே அவங்க ப்ளே பண்ணுற ரோலை பற்றி பெருசாக ஷேர் பண்ண முடியலனாலும் இந்த கேரக்டர் ஒரு கேரக்டர் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர்னு சொல்லியிருந்தாங்க. ஒரே சீசனில் 2 பெரிய ஆக்டர்ஸை பொலிட்டிக்கல் வில்லன்ஸாக யூஸ் பண்ணுறது ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏவிடிஎஃப் டேர்டெவிலை ஹண்ட் பண்ணுறதுனால ஆப்வியஸ்லி மேட் மர்டாக் தலைமறைவாயிட்டான். அதனால் மிஸ்ஸிங்னு போஸ்டர்ஸ்லாம் ஓட்டுறாங்க. ஒட்டுறது யாருன்னா லாஸ்ட் சீசனில் மேட் மர்டாக் தான் டேர்டெவில்னு கண்டுபிடிச்ச ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஷெரி தான் இது. ஃபைனலாக எம்சியூவோட நெக்ஸ்ட் பிக் ஸ்ட்ரீட் சூப்பர் ஹீரோ ஜெசிகா ஜோன்ஸ் இஸ் ஹியர். கொடூரமான ஆக்சிடென்ட்ல ஜெசிகாவோட குடும்பமே இறந்துடும் அவளை தவிர. உயிர் பொழைச்ச ஜெசிகா மேலே பண்ண சில எக்ஸ்பீரியன்ஸ்னால சைடு எஃபெக்ட்ஸாக அவளுக்கு சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ் கிடைச்சிது. கேரன் பேஜ் அண்ட் மேட் மர்டாக் டீம் அப் திரும்ப வந்துருச்சு. அண்ட் டேர்டெவிலோட ஐகானிக் ரெட் ஐஸ் அப்புறம் செஸ்ட்ல டிடி ஆக்ரனுமே ஆட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு உங்களுக்கு. டேர்டெவில் அண்ட் புல்சையோட டீம் அப்போ நான் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இங்கே நம்ம பார்க்கறது புல்சையாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. லாஸ்ட் சீசனில் விஜிலாண்டேஸ் எல்லாரையுமே பிடிச்சி அடைச்சி வச்சிருந்த சேம் கோடவுனில் தான் ஏவிடிஎஃப் கூட பெரிய ஃபைட் நடக்குது. அண்ட் அங்கே தான் டேர்டெவில் அண்ட் புல்சை கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நியூயார்க் பார்ன் அகைன் சேரிட்டி ஈவெண்ட் சார்பாக நடக்கிற பாக்ஸிங் மேட்ச்ல மேயர் ஃபிஸ்க் அப்புறம் மேட்டர்ஹான்னு 2 பேரும் சண்டை போடுக்கிறாங்க. மென்டல் ஹெல்த் கமிஷனரா மேயர் ஃபிஸ்க் அப்பாயிண்ட் பண்ண மேட்டோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹெதர் கிளென்னை நம்ம இங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப் மக்கள் எல்லாரும் மார்ஷல் லா அப்புறம் ஏவிடிஎஃப்க்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ரேண்டம் பர்சனோட போட்டோவை பார்க்கலாம். அப்படியே ஆப்போசிட்ல இறுதி மரியாதை செலுத்தின மாதிரி நிறைய பொக்கெட்ஸ்லாம் கூட பார்க்கலாம். ஐ கெஸ் ஏவிடிஎஃப் அராஜகத்தில் இறந்து போன போட்டோல இருக்க இந்த சிவிலியனோட இறுதி சடங்கு தான் நினைக்கிறேன். லாஸ்டா ஃபாகி நெல்சனை பார்க்கலாம். நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் அப்போ இருந்த எக்ஸாக்ட் சேம் லுக்ல தான் இருக்கான். டெஃபினட்டா இது ஒரு ஃபிளாஷ்பேக்காக தான் இருக்கணும். ட்ரெய்லர் க்ளோசிங்ல டேர்டெவில் சில ஏவிடிஎஃப் சோல்ஜரோட போட சண்டைக்கு அப்புறம் அவங்களோட கண்ணையே எடுத்து அவங்க மேல எய்ம் பண்ணிட்டு ஒரு கொடூர சிரிப்பை போடுறான். விண்டோஸ்க்கு வெளியில ரெட் அண்ட் ப்ளூ லைட்ஸ் ஃபிளிக்கர் ஆகிறதெல்லாம் பார்த்தா டேர்டெவில் ஹைடவுட் ஸ்பாட்டுக்கு ஏவிடிஎஃப் ஒரு ஆர்மியாவே வந்திருக்காங்க போல. டேர்டெவில் பார்ன் அகைன் டைட்டில் ஃபேடுன்னு ஆகுது. அப்புறம் பிரைட் ரெட் கலர் லெட்டர்ஸ் எல்லாம் லாஸ்ட் சீசன்ல நடந்த சிட்டி ஒயிட் பிளாக் அவுட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகுது. ஆல்மோஸ்ட் லைட்ஸ் அவுட் மாதிரி. சீசனோட முக்கியமான தலையான பனிஷனை நமக்கு காட்டவே இல்லை. இது போகாதுன்னு பிராண்ட் நியூ டேவை தொடர்ந்து ஸ்பைடர்மேன் கேமியோன்னு எக்கச்சக்கமான ரூமர்ஸ் வர போயிட்டு இருக்கு. ஐ கெஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் போல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட அவதார் மூவி பிரேக் டவுனுக்கு ரெடி பண்ண இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. அப்புறம் மாஸ்டர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் டீசர் பிரேக் டவுனை கூட செக் பண்ணி பாருங்க. Until the next video, see you all soon.